நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற பில்டிங் காசாகிராண்டி ஏத்தன்ஸ், ரைட் சைடில் பார்க்குறது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. அது 19 அடுக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 குடியிருப்புகளை கொண்ட இந்த இடத்துக்கு நுழைவாயில் பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. நேரமும் பார்த்தீங்கன்னா ஜேன்னு டிராஃபிக் ஜாம். பக்கத்துலேயே காசாகிராண்ட் அவங்களுடைய கனெக்ட் மால் அப்படின்ற ஒரு மால் கட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோடே குறுகலான ரோடு பயங்கரமாக பள்ளம் மேடு. ஆனால் இந்த ரோடு தாங்க அம்பத்தூரிலிருந்தும் ஆவடியிலிருந்தும் பயணித்து சென்னை நகருக்கு போகிற அந்த ஒரு ஒர்க்கர்ஸ்க்கும் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சாலையாக இருக்குங்க. அதனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு சாலைகள் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவே இருக்குங்க. நான் 2022 இந்த அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ண போது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சாலை இருக்குது. அப்போ கேட்டபோது எங்கள் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்ச பிறகு நீட்டாக போட்டு தந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் சென்னை கார்பரேஷனும் அம்பத்தூர் முனிசிபாலிட்டியும் எதுவுமே செய்யலைங்க. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் காலை வேளையில் ஸ்கூலுக்கு போகிற நேரம், அதை தவிர எங்கள் காம்ப்ளெக்ஸ்லேருந்து நூற்றுக்கணக்கான பேர் காலையில் ஆஃபீஸ் போகிற நேரம். அவங்களால நேரத்துக்கு ஆஃபீஸ் போக முடியல. குழந்தைகளுக்கும் ஸ்கூலுன்றது ரொம்பவே லேட் ஆகுதுங்க. நாங்கள் பல இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. முதல்வர் ஆஃபீஸ்க்குமே நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த ரோடு இன்னும் சீராகலைங்க. பல கோடிகள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக நாங்கள் வருஷம் கொடுத்துட்ருக்குறோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இந்த இடத்துல இல்லை. எங்ககிட்ட பணம் வாங்கி வேற எங்கேயோ செலவு பண்ணுறாங்க. எங்களுக்கான சாலையில் ₹1 கூட இந்த இடத்துல எங்களுக்கு செலவு பண்ணலை. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மெட்ரோ வாட்டரும் வரலைங்க. அதை தவிர சூரேஜ் கனெக்ஷனும் அஃபிஷியலாக இது வரைக்கும் கொடுக்கப்படலைங்க. ஆனால் அதற்கான வரியுமே எங்ககிட்ட வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் சரி, இதர வரிகளும் சரி, லக்ஸரி டேக்ஸ் தாங்க எங்களுக்கு போட்டிருக்காங்க. லக்ஸரி டேக்ஸ் வாங்குகிற கவர்மெண்ட்டுக்கு ஏனோ சாலைகளை சரியாக கொடுக்கணும், மக்கள் உரிய நேரத்துக்கு பயணம் பண்ணணுன்ட்டு இது வரைக்கும் தோணலைங்க. பணத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறோங்க. புதிதாக வந்திருக்கிற கவர்மெண்ட்டாவது எதுவாவது எங்களுக்கு பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கண்டுக்காம தான் இது வரைக்கும் இந்த சாலை இப்படியே இருக்குங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இதற்கு நடுவில் இந்த கனெக்ட் மால் என்ற காசாகிராண்டுடைய மால் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல டிராஃபிக்கை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க.